இப்ப விஜய் சார் அவங்க வந்து அவரோட கடைசி படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு, ஜனநாயகன் அப்படின்ற படத்துல. இந்த படம் வந்து விஜய் சார் அவங்களோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் நான் நடிக்கவே போறது இல்லை அப்படின்னு. ஆனா 2026 தேர்தலுக்கு அப்புறமா இதை மாற்றம் ஏற்படுமா? ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் இருந்தாரு, நடிச்சிட்டும் இருந்தாரு இல்லையா? சோ அதே மாதிரி இவர் விஜய் அவங்களும் வந்து எம்ஜிஆர் அவங்கள மாதிரி நடிக்கவும் செய்வாரா, இல்ல முழுசும் வந்து மக்கள் பணியிலே வந்து இறங்கிடுவாரா? இன்னைக்கு 2026 அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் விமர்சகர்ல இருந்து எப்படி சொல்றது, ஐபேக் நிறுவனம் மாதிரி பெரிய பெரிய ஆய்வாளர்கள் இருந்து எல்லாருமே இந்த தேர்தலை வந்து ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, டிஎம்கே அவங்களோட கூட்டணி, சீமான் அவர் தனியாக நிற்கிறாரு, விஜய் அவங்க தனியாக நிற்கிறாங்க. இல்லை பாமக வந்து இந்த கட்சிக்கு போகுமா, இல்லை வந்து திருமாவளவன் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்துடுவாரா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இதில் வந்து ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று இந்த பக்கம் சீமான் அவர் பேசும்போது அந்த பக்கம் ஒரு இளைஞர் பட்டாளம் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் விஜய் பேசும்போது அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு இளைஞர் ஓட்டுகளை வந்து அவங்களோட கையில் வச்சிருக்காங்க. ஒரு தேர்தலோட வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து இளைஞர்களோட வாக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து சரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தேர்தல் கிழமை வந்து மிக பதற்றமா இருக்குது. யார் வருவாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சூழ்நிலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து வெறும் 3% ஓட்டு இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து இலங்கையோட அதிபராக இருக்காரு. நம்ம கெஜ்ரிவால் எடுத்துக்கங்க, அவர் வந்து ஒரு 3% ஓட்டுல இருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான தேர்தல்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ விஜய் இந்த டைம்ல அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா மக்களுக்கு நல்லது செய்யட்டும், ஆகலைன்னா மக்களுக்கும் நல்லது செய்யட்டும், நடிச்சு செய்யட்டும்.